வணக்கம். மாற்றத்திற்கான ஊடகப் பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தில் வாணியம்பாடியில் நேற்று இஸ்லாமியர்களுக்கு அளித்த உறுதிமொழிகள் இன்றைய விவாத பொருள். உருது மொழி ஓர் உறுதிமொழி. ஆட்சிக்கு வந்தவுடன் உருது கட்டாய பாடமாக்கப்படும் என்கிறார். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 3.5% 5% உயர்த்தப்படும் என்றும் வாக்களித்திருக்கிறார். ஸ்டாலின் கண்களுக்கு அவர்கள் வாக்காளர்களாக தெரிகின்றனரா அல்லது இஸ்லாமியர்களாக தெரிகின்றனரா? விவாதிக்கலாம். பங்கேற்போர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு ஹாஜா கனி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகின் மாநில செயலாளர், வாணியம்பாடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் பாசித், மூத்த பத்திரிகையாளர் திரு குலாம் முகமது. இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து ராசா ரகுநாதன் மற்றும் முனீஸ்வரன், கோவை அரங்கிலிருந்து லட்சுமிகாந்தன் மற்றும் ஹசன் பாதுஷா, நெல்லை அரங்கிலிருந்து ஜெயசீலன் மற்றும் பிரம்மா. பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். நெல்லை ஜெயசீலன், உங்ககிட்ட இருந்து இந்த அரங்கம் அமர்வு தொடங்குகிறது. உங்க கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமிய சமூகத்தினுடைய மக்கள் 5% இடஒதுக்கீடு அவர்களுக்கு தேவை, நான் அவர்களுக்கு செய்வேன் என்று கல்வி பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 5% இல்லை 7% இடஒதுக்கீடே தேவை. ஏனால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் ஒடுக்கப்பட்டு அந்த சமூகம் மேல் நோக்கி வர முடியாது தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 5% இடஒதுக்கீடு செய்யலாம் என்பது எங்களுடைய கருத்து. இதை திரு ஸ்டாலின் அவர்கள் இது மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சொல்கிறாரா அல்லது இது எலெக்ஷனுக்காக வேண்டி இவர்களுடைய நாடக நடிப்பாக சொல்கிறதா என்று தெரியவில்லை. இது போக நம்மளுடைய அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் தன்னுடைய தாய்மொழியை தவிர இவர்கள் தாய்மொழி, தேசிய மொழி, இன்டர்நேஷனல் மொழி என்று சர்வதேச மொழியாக ஆக 3 மொழிகளை அவர்கள் கற்றுக்க வருகிறார்கள். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் அடிப்படையாக எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று தமிழை தவிர வேற எதுவுமே அவர்கள் கற்றுக் கொடுப்பது இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தம்முடைய மக்கள் ஹிந்தி படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதற்காகவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் அதிகமான பணம் கொடுத்து பிள்ளைகளுடைய கல்வியை மேல் நோக்கி கொண்டு வந்து இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறதான இதே ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கட்சியில் இருந்து செல்லக்கூடியதான எம்பிக்களுக்கு ஹிந்தி தெரியாமலும் அரைகுறை ஆங்கிலத்திலும் பாராளுமன்றத்தில் எதுவும் பேச முடியாமல் அவர்கள் அங்கு ஒன்று தூங்குகிறார்கள் அல்லது அங்க போய் தூங்கி பேசாமல் மௌனம் சாதித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமே ஆயில் உருது மொழி மட்டுமல்ல, ஹிந்தி, ஆங்கிலம் ஆக 2 மொழிகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. திரு ஸ்டாலின் அவர்கள் உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். எல்லா மொழிகளும் சர்வதேச மொழிகளும் எல்லா மக்களும் கற்றுத்தேரட்டும். ஆனால் அதற்கு முன்பதாக நம்மளுடைய தேசிய மொழியாகிய ஹிந்தியும் சர்வதேச மொழியாகிய ஆங்கிலத்தையும் நம்முடைய மக்களுக்கு அடிப்படை கல்வியாக கற்றுக் கொடுக்கட்டும். இவர்கள் தான் ஒரே கொள்கையிலிருந்து இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கொள்கையாக மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்தி ஒழிப்பு என்று சொல்கிறார்கள். ஹிந்தி இப்போது அவர்கள் வீட்டில் சரி, இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கருத்துல பெரும்பகுதி மாற்றம் இருக்காதுன்னு தோணுது. வெகு சிலர் இதில் மாற்று கருத்தோடு கூட இருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் சொல்லியிருக்கிற நபரை பொறுத்து, இந்த தலைவரை பொறுத்து அவர் முழுக்க நம்பிக்கையோடு இருப்பதாக அந்த வார்த்தைகளை நமக்கு படல. ஏதோ ஒரு சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்க கருத்து என்ன? உருது மொழி குறித்து ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். சொன்ன நேரம், சொல்லப்பட்ட சூழல் இவற்றையும் நீங்கள் கருத்தில் கொண்டு கேட்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பு 2006ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்த பொழுது நாங்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தோம். மிக முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு தனி இட ஒதுக்கீடு. அந்த தனி இட ஒதுக்கீட்டை ஆட்சிக்கு வந்து எவ்வளவு காலம் கழித்து நிறைவேற்றப்பட்டது என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆட்சியின் அந்திம காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது. அப்படி நிறைவேற்றப்பட்ட போது இந்த 3.5 விழுக்காடு முறையாக வழங்கப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்வியானது. அது ரோஸ்டர் சிஸ்டம், அந்த சமூக சுழற்சி முறையிலே மிகப்பெரிய சதிகள் நடந்து ஏறத்தாழ அவர்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கினார்கள், கல்வி வழங்கினார்களோ அதில் 3.5 விழுக்காடு முஸ்லிம்கள் இடம்பெற்றார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னும் சொல்ல போனால் உயர்கல்வியில் உயர் வேலை வாய்ப்புகள் அது மிகவும்
சிக்கலை ஏற்படுத்தியது. இதை நாங்கள் முதலமைச்சரிடம் அப்பொழுது கலைஞர் அவரிடம் சென்று எங்கள் சார்பில் பேராசிரியர் ஜவாஹர்லால் உள்ளிட்டவர்கள் முறையிட்ட போது அதை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்களே தவிர எடுக்கப்படவில்லை. அதே காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு பகுதி வடிவமாக சொல்லலாம் கட்டாய திருமண பதிவு சட்டம். அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய வகையில் அது வெளிவந்தது. ஆரம்பத்தில் விவரம் தெரியாமல் அதை பலரும் ஆதரித்திருக்கின்றான், நாமும் அதனுடைய தீவிரம் தெரியவில்லை. அது ஏறத்தாழ பொது சிவில் சட்டத்தினுடைய பாதி என்று சொல்லலாம். அதுபோலவே 2006ஆம் ஆண்டு கட்டாய தமிழ் கற்கும் சட்டம், கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்ட், அது உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சியில்தான். அப்பொழுது தோழர் பாசித்தெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர்கள் அதை எதிர்க்கவில்லை. இந்த சட்டம் சிறுபான்மை மொழியில் படிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை பறிக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்களுடைய மும்மொழி கொள்கை, அவர்கள் வகுத்த திட்டம் மாற்றப்படுகின்றது. ஒன்று ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த தமிழ்நாட்டில்தான் தமிழை ஒரு பாடமாக படிக்காமல் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை படித்துவிட்டு பட்டம் வாங்கிவிட்டு போக முடியும் என்ற அவல நிலைமை இருந்தது. வேறு எந்த மாநிலத்திலும் அந்த மாநில மொழி படிக்க வேண்டும். இங்கே ஒன்று எடுத்தால் தீவிரம். இங்கு தாய்மொழி கல்வி என்பது அறிவுபூர்வமானது, அறிவியல் பூர்வமானது. அந்த தாய்மொழியில் படிக்கின்ற வாய்ப்பு உருது மொழி பேசக்கூடிய மக்களுக்கு, தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு, கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த சட்டத்தால் மறுக்கப்படும் போது சமச்சீர் கல்வியை காரணம் காட்டினார்கள். மரியாதைக்குரிய திரு முத்துக்குமரன் அவர்கள் தந்த அறிக்கையில இந்த பரிந்துரை இல்லை. தாய்மொழி வழி கல்விதான் சிறந்தது. அண்ணல் காந்தியர்களுடைய கோட்பாடும் அதுதான். இன்றைக்கு உருது மொழி 10 மாவட்டங்களில் பேசப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் என்ன உதயசூரியன்ல வெற்றி பெற்றதாவோ என்னவோ தெரியல, பாசித் அவர்கள் அதை எதிர்க்க மறந்து விட்டார்கள். மீண்டும் கடுமையாக எதிர்க்கும் பொழுது அது இன்றைக்கு திமுக ஆட்சி அதை இவ்வளவு 4.5 வருஷமா பேசியிருக்கலாம்ல. இது 10 மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய மக்களை பாதித்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதன்முறையாக உருது மொழியில கேள்வி கேட்டார் இந்த அநியாயங்களை கண்டித்து. அதற்கு தமிழக அமைச்சர் மரியாதைக்குரிய KC வீரமணி அவர்கள் உருது மொழியிலேயே பதில் அளித்தார். என்னன்னா இது சரி செய்யப்பட்ட அதிமுக ஆட்சியில் வந்தது. சார், கேள்வியும் பதிலும் ரெண்டுமே வந்துட்டு அரசாங்கத்தினுடைய பதிவேடுல ஏறல. எனக்கா உருதுல பேசினா ஏறாது. ஃபர்ஸ்ட் 2006ஆம் ஆண்டு கட்டாய தமிழில் பேசினார்கள். சரி, என்னுடைய சந்தேகம், இதே வாக்குறுதிகளை ஜெயலலிதா அளித்திருந்தால் அது உங்களுக்கு நம்புவதற்கு உகந்ததாக இருந்திருக்குமா? இல்லை, வாக்குகளை எதிர்பார்த்து வாக்குறுதிகள் வழங்குவது அரசியல்வாதிகளுக்கு வழக்கமானது. அதே நேரத்தில் இது தேர்தல் நெருங்கி வருகிறது சொல்கிறார்கள். இவர்கள் கடந்த காலத்தில் இந்த கோரிக்கைக்கு எப்படிப்பட்ட அதாவது சட்டை தருவோம், உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட சட்டையை தருவோம் என்று சொன்னால் சட்டையை பறித்தது யார் என்ற கேள்வி வருமா வராதா? இன்றைக்கு உருது மொழியில் படிக்கின்ற வாய்ப்பு தருவோம் என்று சொன்னால் படிக்க இருந்த வாய்ப்பை நியாயமான கேள்வியாக தெரியுது. என்னுடைய ஏக இறைவன் சொல்றீங்க, அரசியல் மட்டும் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறீங்க. அந்த கேள்விகள் நியாயமா தான் படுது. உங்களுக்கு அந்த கேள்விகள் உதிக்கலையான்ற கேள்வியும் எழுது. இதுல 2006ஆம் ஆண்டு கம்பல்சரி தமிழ் லேர்னிங் ஆக்ட் வந்த நேரத்தில் 2007ஆம் ஆண்டு சமச்சீர் கல்வி திட்டம் வருது. அது வந்த பிறகுதான் நம்முடைய இதர மொழிகள், சிறுபான்மை மொழிகள், அந்த மொழிகளுக்கு எந்த அந்தஸ்து என்று சொன்ன பொழுது அது வந்துட்டு கம்பல்சரி இல்லை, கம்பல்சரி கிடையாது, விருப்ப பாடமா இருக்குமே தவிர கட்டாய பாடமா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் அதனுடைய பதிவேடுகளிலே முஸ்லிம் லீக்கின் சார்பாக 40,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய மொழி, மதம் மற்றும் கலாச்சாரத்தை உள்ளடக்கிய மொழியாக உருது மொழி இருக்கிறது, அது வெறும் மொழியாக பார்க்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி என்னுடைய கோரிக்கையை வைத்த நேரத்தில் அக்காலத்தில் நம்முடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தனியாக அழைத்து உருது அசோசியேஷன், உருது ஆர்வலர்கள், இந்த நம்முடைய இஸ்லாமிய கல்லூரி, இஸ்லாமிய ஸ்கூல், ஆம்பூர் மசர்லூம் ஸ்கூல், நம் பகுதியை சேர்ந்த முக்கிய பள்ளிக்கூடங்களினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த பாடத்தையும் கட்டாயமாக்க வேண்டும். விருப்ப பாடம் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள், என்னுடைய அருமை தலைவர் அவர்கள் கேட்டார்கள், பாட புத்தகங்களை அரசாங்கம் வழங்குமா? இதில் பெறப்படுகின்ற மதிப்பெண்கள் சான்றிதழ்களில் பதிவு செய்யப்படுமா? இந்த புத்தகங்கள் அரசாங்கம் தருமா அல்லது நாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பிய பிறகு அரசாங்கம் தந்த பதில் என்ன என்று சொன்னால்,
ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். அந்த அறிவிப்பினை நிறைவேற்றும் வகையில் பள்ளிகளுக்கான சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் தற்போதுள்ள உருது, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, அரபிக் போன்ற சிறுபான்மை மொழிகளையும் கற்பித்திட வாரத்திற்கு 4 பாட வேளைகள் ஒதுக்கீடு செய்யப்படும். மொழி பாடங்கள் மற்றும் சிறுபான்மை மொழி வழியில் கற்பிக்கப்படும் பாடங்களுக்கான பாடநூல்கள் தயாரிக்கப்படும் என்றும் சிறுபான்மை மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் மதிப்பெண் பட்டியலில் சிறுபான்மை மொழி பாடங்களுக்கான மதிப்பெண்கள் இடம்பெறும் என்றும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆணையிட்டார். முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் அந்த ஆணையும் இருக்கிறது. ஆனால் இது முக்கியமான கட்டம் எது என்று சொன்னால், தமிழை சிறுபான்மை மொழி வழி சிறுபான்மை மாணவர்கள் படிக்க வேண்டும். இது முஸ்லிம்கள் மட்டும்தானா, உருது மட்டும்தானா என்று சொன்னால் இல்லை. கன்னட மொழி இருக்கிறது, மலையாளம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஜான் ஜோசப் அவர்கள் கூடலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், என் அருமைக்குரிய அண்ணன் கோபிநாத் அவர்கள் ஒசூருடைய சட்டமன்ற உறுப்பினர், இவர்களெல்லாம் எழுந்து பேசிய பிறகு அதற்கு ஒரு வழி சொன்னார்கள். படிப்படியாக தமிழை கட்டாயமாக்குவோம், அதே நேரத்தில் சிறுபான்மை மொழிகளையும் விருப்ப பாடமாக இல்லாமல் கட்டாயமாக்குவோம் என்று சொன்னார். அந்த அரசாணை இருக்கிறது, அந்த அரசாணை அமுல்படுத்தக்கூடிய காலம் படிப்படியாக என்று சொன்னால் 2015 வருகிறது. இப்பொழுது தற்போதுள்ள அரசாங்கம் 4.5 வருடங்களில் நான் தமிழிலேயே 5 வருடம் சட்டமன்றத்தில் பேசினேன். உருதுவில் பேசியவர்கள் உருதுக்காக ஒரு ஆணை வாங்க முடிந்ததா என்பதுதான் கேள்வி. இதுவரை ஏன் வாங்கவில்லை? ஒன்று. இரண்டாவது, மீண்டும் வரேன் அடுத்த சுற்று திரும்பி வரேன். உங்க கருத்து என்ன? என்னோட கருத்து பார்க்கும்போது இந்த இடஒதுக்கீடு ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் இருக்க வேண்டுமா, அல்லது இது அரசியல் நிர்ணய சட்டம் கொடுத்த உரிமையை பெற்றுக்கொள்வதா என்ன பார்த்தா, இது அரசியல் நிர்ணய சட்டம் ஒரு கான்ட்ராக்ட், எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும், எல்லா மொழிக்கும், எல்லா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மொழி வழி சிறுபான்மையினர், அதுக்கு பிறகு ரிலிஜியஸ் சிறுபான்மையினர், இவர் எல்லாருக்குமே ஒரு ஏற்பாடு பண்ணது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு கமிட்டியை கவர்மெண்ட்டு நியமித்து எந்தெந்த சமுதாயம் எல்லாம் பின்தங்கி இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்குது. அதில் அந்த கமிஷன் கவர்மெண்ட்டே நியமிக்கக்கூடிய அந்த கமிஷன் இந்தன்னாரெலாம் பின்னடைவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு மூலம்தான் அவர்களை நாம் உயர்த்த முடியும் என்று கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாச்சுன்னா அதை கவர்மெண்ட்டு தானாகவே முன் செய்ய வேண்டும். இது அரசியல் போராட்டமாகவோ அரசியல்வாதிகளுக்கு கையில் போனதோ ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல். இப்போ ரங்கநாத மிஸ்ரா கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதை அப்பாயின்ட் பண்ணுது. அந்த கமிஷன் சொல்லுது, மத்தியில் நீ 10% இட ஒதுக்கீடு கொடுத்தாதான் இந்த சமுதாயம் மேலே வரும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சமுதாயத்தினுடைய டெவலப்மெண்ட் மட்டுமல்ல, நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லா சமுதாயத்துக்கும் வளர்ச்சியின் பலன் போயிருக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சமுதாயம் அதில் டிப்ரைவ் ஆகிறத அரசாங்கமே தடுக்கிறதுக்கு அரசாங்கமே கமிட்டி போடுது. அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக 10% சொல்லுது. ஆமா, மத்திய அரசு 4.5%. என்னமா இல்ல 4.5% மத்தியில 10% சொல்றாங்க, கமிட்டில சொல்றாங்க இருக்கிறது. அப்ப ஒரு கமிஷன் அதை டிக்ளேர் பண்ணியாச்சுன்னு சொன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யாரோ இவங்க கொடுக்குற பிச்சை மாதிரி அது கேட்கறதுக்கு இல்லை. ரிசர்வேஷன் இஸ் அவர் ரைட், வி ஷுட் டேக் இட். அது we need not beg in the streets. அது இவர் என்ன ஆட்சி கொண்டா. ஏன் நீங்க அதை அப்படி பாக்குறீங்க? ஒரு தேர்தல் காலத்துல ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க, ஒரு உங்களுக்கான உரிமையை நான் பெற்றுத் தருகிறேன், அப்படி எடுத்துக்க கூடாதா நீங்க? இது தேர்தல் காலத்து நல்ல செய்தியாக தெரியவில்லை. அது அவர்களுக்காக வேண்டுமானால் நல்ல செய்தியாக இருக்கலாம். ஆனால் திராவிட பாரம்பரியத்தில் வரக்கூடியவர்கள் இந்த சமுதாய போராட்டத்தையே முன்னின்று நடத்தி வந்தவர்கள், ஆட்சிக்காக இருக்கட்டும் அரசியல் பிரபல்யங்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு காலத்தில் சமத்துவத்துக்காக போராடினார்கள், அதற்கு பிறகு சமநீதியாக போராடினார்கள், நீதி கட்சியெல்லாம் வைத்து வந்தவர்கள். ஆகவே இவர்கள் தானாகவே முன் அதை கொடுக்கலாம், இல்லையேல் மக்கள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த திராவிட கட்சிகளோட சமத்தட்டுல தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கையும் நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆரம்பத்தில் இருந்தே, காயிதே மில்லத் அவர்களுடைய காலத்தில் இருந்தே திராவிட பாரம்பரியத்தோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கிறார்கள். அதில் அவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபட்டாலும் கடைசியில் ரிசர்வேஷனுங்கிறது ஒரு சமுதாய போராளி கலைஞர்கள் கைவழியாக தான் வந்தது.
அது எப்படி வந்தது, அது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாம். அதனால் திராவிட பாரம்பரியத்தில் உள்ளவங்களுக்கு இந்த சமூக நீதி மறுப்பு பளிச்சென்று புரிகிறது. அதனால் அவங்க தராங்க. அது அரசியல் ஆக்குவது எனக்கு கம்ப்ளீட்டாக உடன்பாடு இல்லை. ஒரு நொடி. லட்சுமிகாந்தன், கோவையிலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம். கோவையிலிருந்து லட்சுமிகாந்தன் பேசுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தந்தை, ஸ்டாலினின் தந்தை 5 முறை இந்த மாநில முதலமைச்சராக இருந்தவர். இவர் துணை முதல்வராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போதெல்லாம் உதிக்காத ஞானம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு திடீரென்று இன்று வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு ஊழல் குடும்பத்திலிருந்து எப்படியாவது ஒரு ஆட்சி அதிகாரத்தை இந்த முறை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு அவருடைய மருமகன் சபரீசன் உருவாக்கி கொடுத்திருக்கிற இன்றைக்கு இந்த விளம்பர யுக்திகள் இதையெல்லாம் சேர்த்து மக்களிடம் எப்படியாவது ஒரு வகையில் 2G அலைக்கற்றை ஊழலிலிருந்து தனிப்பட்ட முறையில் இதையெல்லாம் தாண்டி ஒரு அனுதாபத்தை பெற்றுவிட முடியுமா என்றுதான் தொடர்ந்து பார்க்கிறார். சமூகத்தினருக்காக பாடுபடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினரே இதை ஏற்றுக்கொள்கிறார்களே, நீங்க அதை கவனிக்கலையா? இல்ல, நீங்க ஒரு அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒருவேளை இதை தமிழக முதலமைச்சர் அம்மா இதை சொல்லி இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று கேட்டீர்கள். உண்மையாக தமிழக முதலமைச்சர் அம்மா சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவர் செய்வார். ஏனென்றால் தொடர்ந்து நல்லாட்சி இந்த தமிழகத்தில் நடக்கிறது. இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிற பொழுது அவர்களால் இதை செய்ய முடியும். ஒரு நாளும் இதை இவர்களால் செய்ய முடியும் முடியாது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன். எப்போதுமே சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே திமுக இருந்திருக்கிறது. தமிழ்தாயின் தவப்புதல்வனாக இருந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் 2வது முறையாக ஜனாதிபதியாகிற வாய்ப்பை கெடுத்தவர்கள் திமுகவினர். சரி, உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான பதிலை நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க விரிவாக பேசலாம். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு அப்துல் பாசித், கோவை லட்சுமிகாந்தன் கேட்டாரு, தேர்தல் நேரத்தில் சொல்றதை எல்லாமா நம்புறது அப்படின்னு கேட்கிறாரு. நம்முடைய கோவை நண்பர் கேட்ட கேள்வியில் வெறும் அரசியலாவே அவர் எதிர்பார்த்தது. இதெல்லாம் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நாங்கள் கூட்டணி வைத்து தொடர்ந்து அந்த இடஒதுக்கீடு கோரிக்கை வைத்த பிறகு அதிமுகவின் ஆட்சி தொடர்ந்த காலத்தில் அது வழங்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் 3.5% கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பிரச்சனைகள் இருந்தது, இன சுழற்சி முறையிலே தவறுகள் இருந்தது என்று பேராசிரியர் சொன்னார். அதனையும் சரி செய்து தந்தார்கள். நாங்கள் கேட்டதை சரி செய்து தந்தார்கள். அவருடைய பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களும் அன்றைக்கு செக்ரட்டரியேட்டிலே இருந்தார், அதனை ஒத்துக்கொண்டார். கட்டாய திருமண சட்டத்தை பொறுத்தவரை அந்த படிவத்தை தயார் செய்த 7 பேர்கள் குழுவிலே பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களும் இருந்தாங்க. ஆனா கேரளத்தில் திருமணங்கள் பதிவு செய்வது ஊராட்சி அலுவலகம், நகராட்சி அலுவலகத்திலே செய்யலாம். அதற்கு ஒரு சட்டம் போட்ட சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை மதித்து ஜெயினர்கள், கிறித்துவர்கள், முஸ்லிம்களுக்கென திருமண கட்டாய பதிவு சட்டத்துக்கு ஒரு தனி அங்கீகாரம், ஒரு தனி படிவம். எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதே போன்ற ஒரு கருத்தை இவங்களும் சொல்லத்தானே செஞ்சாங்க. யாரு? இடஒதுக்கீட்டு சதவீதத்தை நாங்கள் அதிகப்படுத்துவோம். வருவதற்கு முன்னே சொன்னாங்க, வந்ததுமே நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. அது தளபதி சொன்னாங்க அரசியல் ஆயிடுது, அம்மா சொன்னாங்க மந்திரம் ஆயிடுது. என்ன பதில் லட்சுமிகாந்த்? தளபதி சொன்னா வெறும் வாக்குறுதி, அம்மா சொன்னாங்க அது நிஜமா செய்வாங்கன்றதா? அவங்களும் சொல்லி செய்யலையாமே லட்சுமிகாந்தன். 4 வருடம் ஆயிடுச்சு, திருச்சியிலேயே சொன்னாரு. அதாவது இல்ல அவர் தவறான தகவலை சொல்றாரு. உண்மையாவே சிறுபான்மை மக்களுக்கு நான் இடஒதுக்கீடு போலவே இன்றைக்கு கல்வித்துறையில வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் தான் இந்த தேசத்தின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கல்வி புரட்சியே நடக்குது. ஒரே ஒரு சொல்றேன், எதற்காக நான் இது குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்றைக்கு 23 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு விலையில்லா மடிக்கணியை பெற்றிருக்கிறார்கள். இதுல எத்தனை சதவீதம் பேர் இன்னைக்கு சிறுபான்மை மக்களும் பயன் இருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிற ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது தமிழ்நாடு தான். அற்புதமான கல்வி கிடைக்கிறது, எத்தனையோ அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கிறது. இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறுபான்மை மக்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளையும் இந்த அரசு தந்திருக்கிறது. அதாவது நீங்க பேசலாம். அவர் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா?
கோவை ஹசன் பாதுஷா. நிச்சயமாக வந்து ஏற்றுக்க முடிய கருத்தாக வந்து இல்லை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, விரைவா பேசுங்க. தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்கள் வந்து எந்த ஆட்சியாகட்டும் புறக்கணிக்கப்படுறது வந்து நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா அந்த கூட சேர்ந்து இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளை நீங்க எப்படி விமர்சிக்க பாக்குறீங்க? இல்ல, இதுல வந்து இஸ்லாமிய கட்சிகள்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்க விரும்பலைனாலும் உண்மை அதுதானே. இதுல ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து உள்ள. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடி. மத ரீதியாக வழங்கப்பட்டதல்ல, குறிப்பிட்ட வகுப்பினர்கள் அந்த மதத்தில் இருக்கிறாங்கன்றதுக்காக தான் கொடுக்குறாங்களே தவிர, இப்ப பாருங்க வெறும் 7 வகுப்புகளுக்கு தான் இது இருக்கு. லப்பை, தக்னி, மரக்காயரு, ராவுத்தர், மாப்பிள்ளை, தூதுகுலா, சையது. அதாவது இது வழங்கப்பட்டது என்னன்னா, அரசாங்கம் கணக்கு எடுக்கும் போது இந்த மதத்தில் இருக்கின்ற இந்த வகுப்பினர்கள் பின்தங்கியவர்கள் என்றதான் இருக்குதே தவிர இது ஒரு மதத்திற்காக வழங்கப்பட்டது அல்ல. என்னுடைய கருத்து எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு தளபதி கொடுத்தாங்க தவறானது, அம்மா கொடுத்தா உண்மையானதுன்னா 4.5 வருஷத்துக்கு முந்தி இவங்க கூட்டணி சேர்ந்தாங்க. 4.5 வருஷத்துக்கு முந்தையே வந்துட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க அம்மையார் அவர்கள். இது வரைக்கும் அது கிடைச்சதா? இல்ல. கட்டாய திருமண சட்டத்துல திருத்தம் இவங்க சொல்லிதான் செஞ்சது. அதுல மீண்டும் திருத்தம் அது செஞ்சாங்க. அரசாணை அமுல்படுத்துவதற்கு இப்பொழுது தமுக தயாரான திரு குலாம் முகமது அவர்கள் கேள்வி அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி சார் பேராசிரியர். இப்ப நீங்க இத்தனை கட்சிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்க. அல்லாஹ் இணைக்கிறான், அரசியல்வாதிகள் உங்களை பிரிக்கிறார்களோன்னு கூட கேட்க தோணுது எனக்கு. நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இணைந்திருந்தால் உங்கள் சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து கிடைச்சிருக்கணும். உங்களுடைய பிரிவுதான், அரசியல் கட்சிகளுடைய பிரிவுதான் உங்கள் சமுதாயத்தை பின்னோக்கி இழுத்துக் கொண்டு செல்கிறது என்றால் உங்கள் பதில் என்ன பேராசிரியர்? அரசியல் கட்சிகள் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றாக நின்று தங்களுடைய நியாயமான சமூக நீதியை அடைந்து விடாமல் தடுப்பதற்கு முயல்கிறார்கள் என்பது காலங்காலமாய் நடந்து வருவது. ஆனால் தோழர் பாசித் இங்கே ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். 4.5 ஆண்டாகிவிட்டதே அதிமுக அரசு பொறுப்பெடுத்து தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கேள்வி கேட்டீர்களா என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற 4 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட போது கேள்வி கேட்க நாங்கள் சட்டமன்றத்தில் இல்லை. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக, சட்டமன்ற குழு தலைவராக சுமார் 15 முறைக்கு மேல் இது தொடர்பான கேள்வியை எழுப்பியதற்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் பதிலளித்தது சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்கிறது. பேராசிரியர் ஜவாஹர்லால் அவருடைய கேள்விக்கு நாங்கள் ஆணையத்திற்கு இதை ஆய்வுக்கு அனுப்பி இருக்கின்றோம், அதன் பரிந்துரை வந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம் என்ற பதில் சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்கின்றது. ஆக கேட்பதை நாங்கள் நிறுத்துவதில்லை. வயிறு பசிச்சவன் விடமாட்டான், வசதி படைச்சவன் தரமாட்டான் என்பது நாட்டு நிலைதான். அதே நேரத்தில் சில உண்மைகளை ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு இடஒதுக்கீட்டிற்காக தமுக நடத்திய கடைசி மாநாடு தாம்பரத்தில் நடந்தது. அந்த மாநாடு நடத்த முடியாத அளவுக்கு புயல் வெள்ளம் சூழ்ந்த சூழலிலும் கூட இறுதி எச்சரிக்கையாக வைத்தோம். இனி இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் கேபிள் டிவி இயங்காத அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொன்ன போதுதான் அது ஆட்சியாளர்களின் காதுக்கு போனது என்கின்ற ஒரு கனமான உண்மை இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அதுவும் கூட சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே சும்மா கிடைப்பதற்கு என்று பாரதி தாசன் பாடினாரே, இது சும்மா கிடைக்கவில்லை. அந்த 3 ஆண்டு கடந்த பிறகும் கூட ஒரு மிகப்பெரிய போராட்ட அறிவிப்புக்கு பிறகுதான் சமூக நீதி சாத்தியமான தமிழகத்தில். ஒரே நிமிஷம். திரு குலாம் முகமது சார், 98 கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு சென்னையில் கூட ஒழுக்கமான நேர்மையான மனிதர்கள் என்றுதான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் என்று கூட நான் சொல்லல. யாரையெல்லாம் துன்புறுத்தக்கூடாது அவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். இது வரலாறு. அனுபவிக்க முடியாத சொல்லனா துயரங்களை அவங்க அனுபவிச்சாங்க. அன்றைக்கு யார் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களையும் கூட இவர்கள் பொறுத்துக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் ஒரு தரப்பினர். யாரை கரசேவைக்கு ஆதரவாக இருந்தீர்கள் என்று காலம் முழுக்க குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்களோ அவர்களையும் மன்னிக்க இன்னொரு தரப்பினர் தயாராகிவிட்டார்கள். இத்தனையும் தாண்டி இவர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்றால் அது ஒரு உத்தியாகத்தானே இருக்க முடியும். எப்படியாவது நம் மக்களுக்கு இதையாவது பெற்று தந்துவிட முடியாதா? தேர்தல் ஆனாலும் பரவாயில்லை, ஏதோ சொல்கிறார்களே இவர்கள் 5 எனட்டும் நாளை இன்னொரு 6 எனட்டும் என் மக்களுக்கு நல்லதுதானே என்ற தேர்தல் உத்தியாக இருக்குமோ? அதை நீங்க கொச்சப்படுத்துறீங்களா? இல்லை, அதை நாங்கள் கொச்சப்படுத்தலை. அது தேர்தல் யுக்தி தான். இந்த மொத்தமுமே
அரசியல் களத்துக்கு வந்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் அதை போராடுறாங்க, அவங்க தாராங்கிறாங்க, இவங்க தரமாட்டேங்கிறாங்கிற ஒரு நிலைப்பாடு. அரசியல் தானே இடஒதுக்கீட்டையே பெற்று தந்தது, அரசியல் இல்லாம என்ன இருக்கு? இல்ல, இடஒதுக்கீடே பெற்று தந்தது. கடைசியில் என்னாச்சு, கமிஷன் போடணும், கமிஷன் அறிவிக்கணும், இந்த ரெண்டு இல்லைன்னா கிடைக்காது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்நாடகாவில் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஒரு அறிக்கை, ஒரு ஆய்வு நடத்துது. அதில் முஸ்லீம்கள் பின்னடைவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 4% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அந்த 4% எந்த போராட்டமும் இல்லை, கவர்மெண்ட் அந்த 4% அனௌன்ஸ் பண்ணுது. அப்புறம் அது அதை எதிர்க்கிறதுக்குன்னே சிலர் கட்சி நடத்துகிறாங்க. அவங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு ஒரு கமிஷன் அவங்கள ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேக்வேர்டுன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு நீ இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு, நீ பெட்டிஷன் போட்டு அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நீ பேக்வேர்டாக இல்லையாங்கிறத கவுண்டராக வேணா ப்ரூவ் பண்ணலாமே தவிர இங்கே இது பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் இடஒதுக்கீடு ஒய்எஸ்ஆர் கொடுத்தார், பிரச்சனை ஆமாம் அவராகவே கொடுத்தார், இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அப்போ கோர்ட்டுக்கு போன நேரத்தில் ஆந்திர பிரதேச ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், யூ ஆர் பிளேயிங் ஏ ஃப்ராட் வித் த கான்ஸ்டிடியூஷன். அரசியல் நிர்ணய சட்டத்தை நீ தவறாக பயன்படுத்தி விட்டாய். ஃப்ராடுங்கிற வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்புங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது அங்கே இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு வருது, அவர் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். when the commission has declared that the particular community is backward, who are you to question that அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கமிஷன் ஆய்வு பண்ணி ஒரு சமுதாயம் பின்னடைவில் தான் இருக்கிறதுன்னு சொன்ன பிறகு நீ யார் அந்த ரிசர்வேஷனை கொஸ்டின் பண்ணதுக்குன்னு கடைசியில் அது செயல்பாட்டுக்கு வருது. நாங்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது கிடையாது. ஆனால் அதை டிராஃப்ட் பண்ணும்போது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அதில் என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாங்க. நீங்கள் இந்த ஆந்திர பிரதேசில் உள்ள ஆர்டரையும் அந்த இடஒதுக்கீடு ஆன ஆர்டரையும் கர்நாடகாவில் உள்ள ஆர்டரையும் நீங்கள் பெற்றுத்தரணும்னு அந்த ரெண்டையும் நான் கொண்டு போய் கொடுத்தேன். இந்த ரெண்டும் படி நமக்கு ஆர்டர் போட்டாச்சுன்னா யாரும் அதை கேள்வி கேட்டு கோர்ட்டில் தடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு டிராஃப்டை கொடுத்தோம். அந்த டிராஃப்ட் கடைசி வரைக்கும் நின்னது. இதில் அரசியல் களத்தில் இவர்கள் போராடுவது எங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் இல்லை. அரசியல் களத்தில் போராடுங்கள். எல்லாருமே கான்ஸ்டிடியூஷனாக கிடைக்க வேண்டிய ஒரு உரிமையை எல்லாரும் சேர்ந்து அரசியல் ஆக்கினேன்னா அதில் நியாயம் இல்லை. அதில் இன்னொரு கேள்வி இருக்கு. ஹசன் பாதுஷா, உங்களுடைய வாதத்தை நிறைவு செஞ்சிடலாம். ஹசன் பாதுஷா, கொஞ்சம் விரைவா தொடர்ந்து நீங்க பேசணும். கண்டிப்பா. அதாவது இந்த அதிமுக இந்த உறுதிமொழியை கொடுத்ததா இஸ்லாமியர்களுக்கு, இல்ல திமுக கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்க வேண்டியதில்லை. தொடர்ந்து புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாங்க. இஸ்லாமியர்கள் அடிப்படையில் நாங்கள் நிச்சயமா வரவேற்கிறோம். சரி, இது உங்களுடைய கருத்து. மீண்டும் வர்றேன். முனீஸ்வரன், திருச்சி, உங்க வாதம். முனீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோவை நண்பர் சொன்னபடி கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்க, தொடர்ந்து பேசலாம். அல்லது ஜெயசீலன் தயாரா இருந்தீங்கன்னா பேசுங்க. ஜெயசீலன், நெல்லை ஜெயசீலன். சார் இதுவரை திமுக தனது கொள்கையில, பகுத்தறிவு கொள்கையில, வேற எந்த கொள்கையில தன்னுடைய நிலையா இருந்தது கிடையாது. தற்போது தேர்தலுக்காக தனது மருமகன் இயக்குனர் நாடகத்துல மக்களுடைய ஓட்டுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேர்தல். இரண்டாவது சொல்லுங்க. இது மேலும் ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிட்டியினுடைய அறிக்கையினுடைய இந்திய அரசானது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஏன் இதே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் சிறந்தாழ்த்தி கேட்பது எதுவே, உங்களிடத்தில் இருக்கிறதான பிரிவினைகளை மறந்து நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் ஏன் ஒவ்வொருவரிடத்தில் நீ எனக்கு இத்தனை சதவீதம் கூட இத்தனை சதவீதம் பிச்சை கேட்பதை விட நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அது வருத்தத்திற்குரிய வார்த்தை. முன்னேற்ற கழகம் நீங்க பின்வாங்க சொல்லி உங்களை நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். திருச்சி ராசா ரகுநாதன், ராசா ரகுநாதன், உங்க வாதத்தை வைக்கலாம். ஐயா வணக்கம். இப்ப ஸ்டாலின் அவர் அறிவிச்சிருக்கிறார் இது மாதிரி உருதை கட்டாய பாடமாக்குவோன்ட்டுன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே கல்வி கற்க முடியாத சூழல் இருக்கு. முதல்ல திமுகவுடைய மொழிக் கொள்கை என்ன?
பருவமழை காலங்களில் மழை பெய்கிறது தவறுதோ இல்லையோ, தேர்தல் நேரம் வந்துட்டா இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் தவறுதே இல்லை. இவர்களுடைய மொழி கேள்வி என்ன? நீங்க உருது மொழி ஆக்குறது இருக்கட்டுங்க. முதல்ல தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுடைய நெறியாற்று சட்டம் 1974 சட்ட திருத்தம் 14A 1900 ஜூன் முதல்ல நடைமுறைக்கு வந்தது. இது என்ன செய்யுதுன்னா, தனியார் தமிழ் வழி பள்ளிகள் இருக்குங்க இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை முழுக்க நிறுத்திட்டாங்க. அரசு ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கு. 1ஆம் வகுப்பிலிருந்து படிப்படியாக ஆங்கில கல்வியை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறத்தில் தமிழ் வழியில் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் கூட உதவி செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கு. ஆக இதற்கு இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? அதுதான் நம்ம கேள்வி. இன்னொன்னு, இப்ப அவர் ஜெயசீலன் பேசுறப்ப சொன்னார் மும்மொழி கொள்கை பத்தி இந்தி கத்துக்கணும்னு. 1956 நவம்பர் 1 மொழிவாரி மாநிலம் பிரிந்ததுக்குரிய அர்த்தம் என்ன இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனமும் தங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்பது என்பது அடிப்படையான உரிமை. அதே மாதிரி ஹாஜா கனி சொன்னார், தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி இது பண்றதுனால சிறுபான்மையின மக்கள் எங்களுடைய மொழி கத்துக்க முடியாம போகுது. எந்த மொழியையும் நீங்கள் ஒரு மொழி பாடமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மண்ணில் அந்த மண்ணில் எந்த மொழி பேசப்படுகிறதோ தாய்மொழி வழியில் தான் கல்வி இருக்க வேண்டும். அதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆக ஹாஜா கனிக்கும் ஜெயசீலனும் சொல்லிக் கொள்வது, இந்த மண்ணில் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும். அதற்கு இந்த அரசியல் கட்சியுடைய மொழி கொள்கையை தெளிவாக வரையறுக்க வேண்டும். ஒரு சின்ன மக்கள் மேடை தொடர்கிறது. திரு ஹாஜா கனி, அவருக்கான உங்களுடைய விளக்கம் என்ன? தோழர் ரகுநாதன் என் கருத்தை பிறழ உணர்ந்திருக்கின்றார். தமிழ் வழி கல்விக்காக தளத்தில் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள் ஒருவன் என்ற வகையிலே தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை படிக்காமல் பட்டம் வாங்கக்கூடிய அவல நிலை இருந்ததைத்தான் ஆதங்கத்தோடு பதிவு செய்தோம். அதே நேரத்தில் தாய்மொழி வழி கல்வி என்பது அறிவுபூர்வமானது, இயற்கையானது. இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல் சாசனத்துடைய 19வது உறுப்பு 1வது பிரிவு அதை உறுதி செய்கின்றது. ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய்மொழியில் படிக்க வேண்டிய உரிமை வேண்டும். இங்கே 7-8 தலைமுறையாக உருது மொழியிலேயோ தெலுங்கு மொழியிலேயோ பேசி பழகி வந்தவர்கள் மீது திடீரென்று ஒரு மொழியை திணிப்பது, எப்படி நாம் ஏன் இந்தி திணிப்பை எதிர்த்தோம்? நம் தாய்மொழி மீது பிற மொழியை திணிக்கும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது தவிர பிற மொழியை படிப்பது தவறல்ல, பிற மொழியை திணிப்பது தான் தவறு. அது என் தாய்மொழியாக இருந்தாலும் சரி. எல்லோரும் தமிழில் படிக்க வேண்டும் என்பது விருப்பம். கால்டுவெல் தமிழ் படித்தார், ஜியு போப் தமிழ் படித்தார், விரும்பி படித்தார்கள். தோழர் ரகுநாதன் சொல்வது போல என் தாய்மொழி தமிழ் எனக்கும் மூச்சு, அதை பிறர் மேல் விடமாட்டேன்னு ஒரு கவிஞர் ஞானக்கூத்தன் நினைக்கிறேன் சொல்லிப்பார். தமிழ் நமக்கெல்லாம் மூச்சு. ஆனால் நம் தாய் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மரபு நமக்கு இருக்கிறது அல்லவா? அதிகமான பேர் சொல்கிறோம், குறைவானவர்கள் கேளுங்கள். இதன் பேர் மெஜாரிட்டேரியனிசம். அதிகமானவர்களும் சரி, குறைவாக இருப்பவர்களும் சரி தங்கள் உரிமைப்படி நடக்க வேண்டும் என்றால் அது டெமோக்ரசி. இங்கே ஜனநாயகம் வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மையாக இருக்கின்றோம், சிறுபான்மையினுடைய உரிமையை ஒடுக்குகிறோம் என்பது தவறு என்பதுதான் நம்முடைய வாதம். இங்கே அந்த மறுக்கவில்லை, தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க எந்த சிறுபான்மை சமுதாயமும் மறுக்கவில்லை. ஆனால் படிப்படியாக தமிழை கட்டாயமாக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய நியதி. அந்த மாதிரி தான் சட்டமன்றத்தில் முதல்வரும் அறிவித்தாருங்க. 2007 இருந்து 2011ஆம் ஆண்டு வரை 5ஆவதுக்கு வந்த மாணவனுக்கு அதுக்கு ஆசிரியர்கள் இருந்தார்கள், படித்தார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்த பிறகு தமிழ் பள்ளிக்கூடங்களிலே தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. போதிக்காத ஒரு மொழியை சோதிக்க இந்த அரசாங்கம் முயல்கிறது கட்டாயமாக்கி உருதுவையும் கட்டாயமாக்கக்கூடிய சட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கொண்டு சொல்லுங்க. இப்ப இவங்களும் சேர்ந்து, இவங்க உட்பட எதிர்க்கிற எல்லாரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து விட்டால் உங்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றம், நல்ல நிகழ்ச்சிகள் கிடைச்சிரும் நினைக்கிறேன். இவர்களினுடைய ஆதரவு எதிர்ப்பு இல்லை. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் லீக்கினுடைய எதிர்ப்பில் வளர்ந்தவர்கள். அவங்க எப்படி சேருவாங்க? அது தேவை. உத்தரவாதம் என்ன கேக்குறது? என்ன இந்த வருஷம் 10வது எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை கட்டாயமாக்கினால் தமிழ் ஆசிரியர்களே நியமிக்கப்படாத அந்த பள்ளிக்கூடங்களில் எப்படி எழுத முடியும்? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சிபிஎஸ்இக்கு 10 வருஷம் வந்துட்டு அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போய் அரசாணை நீதிமன்ற ஆணை தடையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே அந்த அவகாசம் கொடுங்க. உருது பேசக்கூடியவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல. இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ஆதிகாலத்துல இருந்து சொல்லுங்க முனீஸ்வரன். திமுகவிற்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ஆதிகாலத்திலிருந்து தொப்புள் கொடி உறவு இருக்குன்னு சொல்லி நேற்று ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள்.
ஆமாம் அவருக்கு. அதனால தான் வந்துட்டு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் 3.5% வந்துட்டு இடஒதுக்கீடு வந்து ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அந்த ஒரு பேச்சு எதுவும் இல்லை. அவங்களும் வாலண்டர் எதுவும் ஏற்றவும் கிடையாது. வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்குள்ள வந்து உறவு வந்து மேம்படுத்தணும், சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரே வந்து தன்னிச்சையாக முன்னேறின்றது சிறுபான்மை மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 5%ங்கிறது உயர்த்திருக்காரு. உயர்த்தணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது வந்து தேர்தல் வாக்குறுதி அல்ல, உறுதிமொழி. வாக்குறுதிக்கும் உறுதிமொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. உறுதிமொழி கட்டாயம் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. நெல்லை பிரம்மா சார், அதாவது ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட ஒரே ஒரு விஷயம் உண்மை. அதிமுக திமுக கட்சியை பற்றி நான் பேச வரல, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைதான் சொல்லி காமராஜர் அழகாக பதிவு செய்தார். இஸ்லாமிய நண்பர்கள் உண்மையிலேயே இந்த இடஒதுக்கீடை நம்பி ஏமாற்று பெயர் விடக்கூடாது. இஸ்லாமிய சகோதரர்களிடம் நான் அன்பாக கேட்கிறேன், இந்த அறிவிப்பை ஏன் வாணியம்பாடியில் சென்று சொன்னார்? 10 நாட்களுக்கு முன்பு இதே இடத்தில் 10 நாட்களுக்கு முன்பு சொல்லுகிறார் அதிகமான இந்துக்கள் திமுகவில் உள்ளார்கள் என்று. அப்போ இது ஒரு தேர்தல் யுக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் யுக்தியை பயன்படுத்தி ஆட்சி பலத்துக்கு வருவதற்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த சந்தர்ப்பவாதத்தை சரியாக பயன்படுத்துகிறது. நான் அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரர்களை கேட்கின்றேன், உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. இந்த இடஒதுக்கீடு கூடுதலாக கூட கிடைக்கட்டும், அதில் முதல் மகிழ்ச்சி அடையக்கூடியவன். ஆனால் உங்களை பிரித்தாளுகின்ற உங்களுக்கு இப்போது 3 நபர்கள் இருக்கிறார்களே, அந்த 3 நபர்களுக்குள் கூட ஒற்றுமையாக இருக்க விடாத நிலைக்கு இந்த அரசியல் கட்சிகள் உங்களை யுத்த களத்தில் வைத்திருக்கிறது. உங்களுடைய உரிமை எந்த காலத்திலும் பறிக்கப்படாது. நீங்கள் சட்ட வழியாக உங்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநாட்ட முடியும். இந்த அரசியல் கட்சி வழியாகத்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது கிடையாது. அதே சமயத்தில் முஸ்லிம் சமுதாய நண்பர்களை கேட்கின்றேன், நீங்கள் அதிமுக திமுக மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றியதா, இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏன் கொடுக்கவில்லை? இன்னைக்கு உறுதிமொழியை கொண்டு வந்து நான் மாற்று கருத்தை கேட்கலாம். நிறைவு பகுதியில் இருக்கும் திரு குலாம் முகமது, உங்களுடைய வார்த்தைகளிலேயே சொல்றதாக இருந்தால், நாம் களத்தில் போராட வேண்டியது அதிகம், அபினவ் பாரத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதிகம், இப்படிலாம் நீங்க பேசிட்டு வரீங்க. அந்த வேலைகள் பாக்கி இருப்பதாக சொல்றீங்க. இன்னும் எத்தனையோ வேலைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. பொது சிவில் சட்டம்னு ஒன்று சொன்னார். இவற்றிலெல்லாம் கவனம் குவிவதை காட்டிலும் திராவிட கட்சிகளுக்கு நிகராக கட்சிகளுக்குள் பிளவு என்று வந்து கொண்டே இருப்பதாக மக்கள் பார்க்கிறோம். திருநெல்வேலியிலிருந்து 2 நேயர்களும் சொல்றது, கட்சிகளிடையே சமுதாயத்தில் ஒற்றுமை இருந்தால் உங்களுக்கு வேண்டியது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே என்பதுதான். அப்ப இந்த பிரிவுகள் இருக்குல்ல கட்சிகள்ல, இதுதான் மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணமோன்னு தோணுது. உங்க கருத்து என்ன? அது இப்போ அரசியல்வாதிகளும் அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுனால, ஒரு முக்கியமான பங்கு அவங்களும் எடுத்துக்கிட்டதுனால இந்த பிரிவினையை அதிகமாக்கி அவங்க வந்து அரசியலில் ஆதாயம் தேடலான்னு நினைக்கிறாங்க. அது ஒற்றுமையில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் நம்ம சில அரசியல்வாதிகளுக்கு இவர்கள் பலியாகிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அரசியல்வாதிகளுக்கு இவர்கள் பலியாகி விடுவது இயல்பாகவே போய்விட்டது. அப்படி எல்லாமே சமுதாய நன்மைகளை முன்வைத்து இவர்கள் ஒரே அணியில் நிற்கிறார்கள், நிற்கவும் முடியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சோசியல் இஷ்யூஸில் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை பொறுத்தவரை இவர்களுக்கு இடையில் எந்த பிளவையும் நாம் பார்க்கவில்லை. அடுத்தால சில எல்லாருமே மோசம் போய்விடக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். தாய்மொழியில் படிப்பதில் தான் ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் உருவாகிறார்கள் என்பது இது வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட, சர்வதேசிய அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம எந்த மொழியில் படிக்கணுங்கிறதும் இந்த அரசியல்வாதிகள் தான் முடிவு பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு இது. தமிழை வைத்தே ஒரு அரசியல் நடக்கிறதுங்கிறத நம்ம கண்டிப்பாக மட்டும் பார்க்கலாம். ஆளை விட்டுடலாம். ஸ்டாலின் சொன்னாரா, ஜெயலலிதா சொன்னாங்களான்னு விட்டுடலாம். இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தால் நீங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீங்க? போதுமானதா? அது இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில நொடிகள் எடுத்துக்கோங்க. சட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தை இங்கே வெளியிட்டார்கள். மூத்த பத்திரிகையாளர் குலாம் அவர்களும் இதை சொன்னார்கள். இங்கே அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்கின்ற ஒரு பழமொழி இருக்கின்ற, பெருங்குரலா கேட்குமேன்னு கேட்கிறாங்க. ஆமாம், இப்போது ஜோடி கைகள் தட்டியது கோடி கைகளாய் மாறினால்தான் அது கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதனால டெல்லிக்கு அழைத்து சென்று பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை அழைத்து சென்று அங்கே நாம்
ரங்கநாத் மிஸ்ரா ஆணைய பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள் என்று பேரணியையும் சமூக நீதி மாநாட்டையும் தமுக நடத்தியது. இது சட்டப்படி நடந்திருக்க வேண்டிய ஒன்று. நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரையும் நீதிபதி ராஜேந்தர் சச்சார் உயர்நிலை குழுவினுடைய பரிந்துரையும் தெளிவாக இருந்தும் கூட மன்மோகன் சிங் அவர்கள் முதல் UPA 1 ஆட்சி அந்திம காலத்தில் கூட இது அடுத்த பிரதமர் செய்வார் என்று சொன்னார். அடுத்த பிரதமராக இவர் வந்தும் கூட செய்யவில்லை. இப்பொழுது என்ன சூழ்நிலை? இப்பொழுது சமூக நீதி கேட்கின்ற நிலைமை மாறி சமூக பீதி வளர்ந்து எங்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று சொல்வதோடு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு சிறுபான்மையினர் அங்கே விரட்டப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இது மாற்றப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி அதுதான் இங்கே வலியுறுத்திருக்கிறார். அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சமூகங்களுக்கும் சமநீதி. சந்தேகம் கூட வந்திருக்க கூடாது வந்துருச்சுன்னு சொல்றீங்க. மொழி பிரச்சனையில் CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நிறைவா என்ன சொல்லணும்? நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு ஆணை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் கால அவகாசம் தேவை. உருதுவை கட்டாயமாக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் இந்த அரசாங்கம் வந்துட்டு வலியுறுத்தி செயல்படுத்தணும். கட்டாய திருமண சட்டத்தில் தனி ஒரு படிவத்தையே திமுக ஆட்சியிலே இஸ்லாமியர்களுக்கும் அனைத்து சிறுபான்மையினர்களுக்கும் வழங்கப்பட்டது. அது கேரளத்தில் வந்துட்டு உள்ளாட்சி நகராட்சிகளிலே திருமணங்களை பதிவு செய்யக்கூடிய சட்டம் இருக்கிறது. அதே சட்டத்தை பின்பற்றப்பட வேண்டும். உருது கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்ற வாக்குறுதி நம்முடைய இன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திருச்சியிலே மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் இஸ்லாமியர்கள் வாழ்ந்த இடத்தில் வாக்குறுதியாக கொடுத்தார். அதனை பெற்றுத் தருவதற்கு நம்முடைய தமுக முயற்சிக்க வேண்டும். ஏன்னாக்கா நாங்க கொடுத்தது திமுக லேட்டா கொடுத்தாங்க, பின்ன கொடுத்தாங்க, முன்ன கொடுத்தாங்க. அவங்களும் நம்முடைய கனிமொழிக்கு வாக்களித்தார்கள். ஒரே ஒரு அரசாங்கம் முடியவில்லை. எனவே ஒரு ஆழமான விவாதத்தை சாத்தியப்படுத்தியமைக்கு உங்கள் 9 பேருக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு விவாதத்தில் சந்திக்கலாம். மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.